நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்று. வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதர்கள் எதற்காக வேலை செய்கிறார்கள்? மனிதர்கள் வேலை செய்யாவிட்டால் என்ன? இந்த கேள்வி இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் எப்போதாவது ஒரு முறை ஒலித்து கொண்டேதான் இருக்கும். நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும்? வேலை செய்யாவிட்டால் நாம் வாழவே முடியாதா என்று ஒரு முறை கூட தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளாத மனிதன் இருக்க மாட்டான். இதை பற்றி நிறைய உலக அளவில் மிகவும் சுவாரஸ்யமான ஆய்வுகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படி சமீபத்தில் ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வில் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களில் எத்தனை சதவீதம் பேர் தன்னுடைய வேலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், திருப்தியாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வினுடைய முடிவுகள் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தன. அதாவது, ஒரு நிறுவனத்தில் 100 பேர் வேலை செய்தால் அதில் 90 பேர் தங்களுடைய வேலையில் எந்த மகிழ்ச்சியும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், எந்த ஈடுபாடும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்தார்கள். அப்படி என்று சொன்னால், இந்த ஒரு 10 பேர் ஒரு இடத்தில் வேலை செய்தால் அதில் 9 பேருக்கு தங்களுடைய வேலையில் திருப்தி இல்லை என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த உலகில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 90% பேர் ஒரு மகிழ்ச்சியற்ற காரியத்தை தான் நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறார்களா? அப்படி என்றால் இந்த உலகமே ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு தன்மையில் தான் இருந்து கொண்டிருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஏன் நமக்கு நம்முடைய வேலையில் மகிழ்ச்சி இல்லை? ஏன் நம்முடைய வேலையில் நமக்கு ஈடுபாடு இல்லை? ஆடம் ஸ்மித் போன்ற ஒரு முதலாளித்துவ பொருளாதார மேதைகள் இதற்கு ஒரு ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்தார்கள். அதாவது, மனிதன் என்பவன் இயல்பிலேயே ஒரு சோம்பேறி, வேலை செய்ய விரும்பாதவன், உல்லாசமாக சொகுசாக இருக்க விரும்புகிறவன், ஓய்வாக இருக்க விரும்புகிறவன். ஆகவே அவனை வேலை செய்ய சொல்வது என்பதே அவனுக்கு ஒரு தண்டனை தான். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வேலை செய்யாமல் இருப்பது தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியானது என்று அவர் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினார். அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் முதலாளித்துவ நிறுவனங்கள் என்ன செய்தன என்று பார்த்தீர்கள் என்றால், மனிதர்களை தொடர்ந்து வேலை வாங்குவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்குவது, கட்டமைப்பை உருவாக்குவது, அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை திரும்ப திரும்ப செய்ய வைப்பதற்கான ஒரு அமைப்பை உருவாக்குவது, அந்த அமைப்பின் வழியாக மனிதர்களின் நிர்பந்தமாக எந்நேரமும் வேலை செய்ய வைத்து கொண்டே இருப்பது. அதாவது, ஒரு தொழிற்சாலையில் ஒரு பொருள் தயாராகிறது என்றால் அதனுடைய ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டுமே ஒருவர் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார். அதனுடைய அடுத்த கட்ட பணியை இன்னொருவர் செய்வார். அது ஒரு பொம்மை செய்வதாக இருக்கலாம், அல்லது அவர் ஒரு சின்ன வேறொரு உபகரணத்தை செய்பவராக இருக்கலாம். இப்படி வேலைகள் துண்டு துண்டாக பிரிக்கப்படுகின்றன. பிரிக்கப்பட்டு எந்திரமயமாக ஒருவர் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார். அப்படி அந்த வேலையை அவர் ஒழுங்காக செய்கிறாரா என்பதை கண்காணிப்பதற்கும், அப்படி அந்த வேலையை அவர் ஒழுங்காக செய்யாவிட்டால் அவர் மீது நிர்பந்தங்களையும் தண்டனைகளையும் அளிப்பதற்குமான ஒரு அமைப்பு எல்லா விதமான ஒரு உற்பத்தி நிறுவனங்களிலும் முதலாளித்துவ நிறுவனங்களிலும் உருவாக்கப்படுகிறது. இந்த அமைப்பிற்குள்ளாக வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் தன்னை ஒரு மிகப்பெரிய எந்திரத்தினுடைய ஒரு பற்சக்கரம் போல உணர ஆரம்பிக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்களுடைய வேலையில் அவர்களுடைய கற்பனை திறனுக்கோ அவர்களுடைய வெறுப்பு வெறுப்புகளுக்கோ எந்த இடமும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அவர்கள் ஒரு எந்திரத்தை உருவாக்குகிற போது அவர்களும் ஒரு எந்திரமாக மாறுகிறார்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு எந்திரத்தினுடைய ஒரு பகுதியாக மாறுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது மனிதர்கள் உண்மையில் பணத்திற்காக அல்லது வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய இந்த வேலைகள் என்பது உண்மையில் அவர்களுடைய கற்பனை திறனையும் ஆன்மாவையும் அவர்களுடைய உடலினுடைய இயல்பான வெளிப்பாடுகளையும் கொன்று விடுகின்றன என்பதுதான் தொடர்ந்து உலகமுக்கு முழுக்க நாம் பார்க்கக்கூடிய ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன. நிறைய நேரம் நாம் பணத்திற்காக வேலை செய்வதாக நம்புகிறோம். ஆனால் நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள், உலகத்தில் மனிதனுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது பசிக்கிற போது வேட்டையாடுகிறது, பிறகு அது ஓய்வாக எங்கோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, மீண்டும் பசி வருகிற போது தன்னுடைய வேட்டையை தேடி சொல்கிறது. ஆனால் நீங்கள் மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் தனக்காக சம்பாதிக்கிறான், தன்னை சார்ந்தவர்களுக்காக சம்பாதிக்கிறான், தன்னுடைய எதிர்காலத்திற்காக சம்பாதிக்கிறான், தன்னுடைய பாதுகாப்பின்மையின் காரணமாக எதையாவது ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். அது வீடு, இருப்பிடம், எதிர்காலத்திற்கான சேவிங் என்றெல்லாம் பல விஷயங்கள். நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய சமூக அமைப்பு என்பது மனிதனை எப்போதுமே பணம் தேடக்கூடிய ஒரு யந்திரமாக மாற்றுவதைத்தான் அது தொடர்ந்து உருவாக்கி வந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒருவனுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் என்பதற்கு எந்த இடமும் இல்லாமல் ஆகிவிடுகிறது.
ஒரு இடத்தில் நல்ல சம்பளம் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்காக நாம் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று யோசித்து பாருங்கள். நம்முடைய எல்லா விதமான சொந்த விருப்பு வெறுப்புகளையும் நாம் விட்டு விடுவது, நம்முடைய பொழுதுபோக்கு சார்ந்த ஆர்வங்கள், நம்முடைய வேறு பல கற்பனைகள், நம் வாழ்க்கையில் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைத்த கனவுகள் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு அந்த குறிப்பிட்ட பணத்திற்காக நம்முடைய மனதையும் உடலையும் முழுமையாக நாம் ஒப்படைத்து விடுகிறோம். நாம் அந்த வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற போது நம்முடைய உடல் என்பது நம்முடைய உடல் அல்ல, நம்முடைய மனம் என்பது நம்முடைய மனம் அல்ல, நம்முடைய விருப்பு வெறுப்புகள் என்பது நம்முடைய விருப்பு வெறுப்புகள் அல்ல. இப்படி மனிதர்கள் தங்களை முழுமையாக ஒப்படைத்து விடுகிற ஒரு நிலை என்பது அவர்களை வேலையில் ஆர்வமற்றவர்களாக மாற்றுகிறது, வேலையில் ஈடுபாடற்றவர்களாக மாற்றுகிறது. வேலையை செய்யாவிட்டால் சம்பளம் கிடைக்காது, வேலையை செய்யாவிட்டால் தண்டனை கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் மனிதர்களை வேலையை நோக்கி நிர்பந்திக்கிறது. இது ஒரு விதத்தில் மனித ஆற்றலை வீணடிக்கிற, மனித ஆற்றலை மாசுபடுத்துகிற, மனித ஆற்றலை சீரழிக்கிற ஒரு விஷயம் என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் மனித ஆற்றல் என்பது சுதந்திரமாக இருக்கிற போது தான், இயல்பாக இருக்கிற போது தான் அது முழுமையாக வெளிப்படும், முழுமையாக அதனுடைய படைப்புத்திறன் என்பது ஒரு ஆழமாக வெளிப்படும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் அப்படிப்பட்ட ஒரு மனித ஆற்றலை நாம் இங்கு பயன்படுத்தவும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மனித ஆற்றலை நாம் உருவாக்கவும் இல்லை. அப்படி இருக்கிற போது நான் என்னுடைய பல நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களில் மிக உயரிய பதவிகளில் இருந்தவர்கள் திடீரென அந்த வேலையை விட்டுவிட்டு மிக குறைவான ஒரு வேலைக்கு, ஒரு குறைவான ஒரு சம்பளத்தில் ஒரு சிறிய வேலைக்கு செல்வதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதை பார்த்து மற்றவர்கள் அதிர்ச்சி அடைந்த சம்பவங்கள் கூட உண்டு. ஏனென்றால் ஒரு மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த சில நண்பர்கள் அந்த வேலையை விட்டுவிட்டு ஒரு 10,000 20,000 ரூபாய் சம்பளத்திற்கெல்லாம் போன காட்சிகளை பார்த்திருக்கிறேன். என்ன காரணம் என்று கேட்கிற போது அவர் சொல்லக்கூடிய ஒன்று, நான் என்னுடைய வாழ்க்கையை இழக்க விரும்பவில்லை என்பதுதான். ஏனென்றால் உங்களுடைய வருமானம் கூட உங்களுக்கு வருமானத்திற்கான வழிகள் கூட நீங்கள் அதற்காக உங்களை முழுக்க ஒப்படைத்துக் கொள்வது என்பதும் அதிகமாகி விடுகிறது. இதுதான் நடைமுறையில் இந்த பொருளாதார அமைப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது நமக்கு விருப்பமான வேலைகளை செய்வது, நாம் ஒரு குறைவான அழுத்தங்கள் இல்லாத வேலைகளை செய்வது, கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பது என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தை விட மிக மிக சிறந்த ஒன்று என்பதை பலரும் உணர ஆரம்பிக்கிறார்கள். அப்படி உணர்கிற போதுதான் அவர்கள் நிர்பந்தமான வேலைகளை விட்டு தப்பி ஓடுவதை நான் பார்த்திருக்கிறேன். இப்போது கூட பெரிய சம்பளம் தரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனால் அந்த நிறுவனங்களுக்குள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அந்த நிறுவனத்தின் அடிமைகளாக மாற்றப்படுவதையும், ஒரு நாளில் பெரும்பாலான நேரங்கள் அந்த நிறுவனத்திற்காக உழைப்பதையும், நிறுவனத்தை விட்டு வெளியே வந்தால் கூட அது சார்ந்த அழுத்தங்களிலேயே இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் உண்மையிலேயே பொருள் ஈட்டுகிறோமா அல்லது நாம் வாழ்வதற்கான நம்முடைய காலத்தையும் மனநிலையும் இழக்கிறோமா என்பது முக்கியமான கேள்வி. நீங்கள் உங்கள் விருப்பமில்லாத வேலையை செய்வதன் மூலமாக எவ்வளவு பணம் திரட்டினாலும் கடைசியில் நீங்கள் அதன் மூலமாக அடைவது ஒன்றுமில்லை, மாறாக ஒரு மிகப்பெரிய இழப்பையே, உங்கள் வாழ்நாளில் நீங்கள் மகிழ்ச்சியற்ற மனிதர்களாக வாழ்கிறீர்கள் என்கிற இழப்பையே நீங்கள் சந்திக்கிறீர்கள். ஆகவே நாம் எந்த வேலை செய்தாலும் நம்முடைய சொந்த விருப்பங்களை விட்டுவிடாமல் இருப்பதும், அதற்காக நேரம் ஒதுக்குவதும், நம்மை அழுத்தக்கூடிய வேலைகளை நாம் செய்வதற்கு பதிலாக நாம் வருமானம் குறைவாக இருந்தாலும் சிறந்த வேலைகளை, நம்மை மனிதர்களாக நம்மை உணரச் செய்யக்கூடிய வேலைகளை செய்வதும் தான் மிகவும் முக்கியம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.